ஹலோ கைஸ், நான் உங்கள் கேஎஸ்எல் பிரதர். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, காலைலேருந்து வெளியிலே போகல. அதனால் வெளியில் போய் பார்த்தோம்னா அப்போ தான் கைஸ் தெரியுது நம்மளோட இனோவா நிலமையே ரொம்ப மோசமாயிடுச்சு கைஸ். பிரேக் ஒயர்லாம் எல்லாம் அறுந்து ரொம்ப காண்டாயிடுச்சு. அப்புறமா எங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவன் பைக் எடுத்துன்னு R15 எடுத்துன்னு வர சொன்னான் கைஸ். அவனும் போயிட்டு R15லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க கைஸ். R15 எடுத்துகிட்டு கொஞ்சம் கடைக்கு போய்ட்டு வரலான்னு சொன்னாங்க கைஸ். எந்த கடைன்னு நீங்களே பாருங்கள். இப்போ வந்து R15 யார் என்னோடய பழைய R15 எடுத்து ஸ்விம்மிங் பூல் உள்ளே போட்டாங்கன்னு தெரில கைஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறமா சரி நம்ம போயிட்டு இப்போ ஒரு தாரை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தார் ஷோரூமுக்கு தான் கைஸ் நம்ம போகிறோம். தார் ஷோரூமுக்கு போகும்போது நம்ம தார் ஷோரூமுக்கு போகிறோம் கைஸ். 2 தார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக விட்டுருக்காங்க. அந்த கலரையும் அப்புறம் எந்த தார் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அந்த தாரை போய் பார்த்துடலாம் கைஸ். இதுதான் கைஸ் நம்ம சொன்ன தார். பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் கலர் தான் கைஸ் விட்டுருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டோட பிளாக் தான் என்ன அப்படியே மைண்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிச்சு கைஸ். இவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. எனக்கு பிளாக் தான் பிடிச்சிருந்தது. ரெட்டு கூட எனக்கு பிடிக்கல. பட் வந்து அது கொஞ்சம் பரவாயில்ல தான் எனக்கு. ஆனால் பிளாக் தான் கைஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சதுலேயே பிளாக் தான். சரி கொஞ்சம் அப்படியே டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கும் போது சரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அட்டண்டன்ஸை போட்டுருவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் கைஸ். வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிடலாம். செம்மையாக ஸ்கிட்டெல்லாம் சொன்னான். அங்கே போலீஸ்காரனே அங்கேயே மிரட்டினான். அப்புறம் இங்கே போய்ட்டு ஒரு ஸ்கிட்டை போட்டு காருக்குள்ளே இன்டீரியல்லாம் தரமாக இருக்குது. இன்டீரியல்லாம் செம்ம தான். இன்டீரியல் செம்மையாக இருந்துச்சு காருக்குள்ளே. சரி இப்போ இறங்கும் போது அவங்க என்ன மாதிரி தெரிகிறாங்க. அப்படியே ஒரு ஸ்லோ மோஷனில் போகிறேன். கையில் கன்று எடுக்கும் போது செதறினானுங்க ஒருத்தனும். அப்படியே அப்படி இருந்துச்சு. திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன் ஒருத்தனை போலீஸ்காரனே செதறிட்டான். அப்புறமா போலீஸ்காரன் மட்டும் ஆயிட்டான். அப்புறமா